லாட்ரி ரேசிங் இதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 11/9/2025 கசிங் இதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 756. ஓகே, நம்ம என்ன கொடுத்தோன்னு பாட்டு வந்தாலும் 17 நம்ம பார்த்திங்கன்னா 10ஆம் தேதிக்கான ஆல் போர்டில் நம்ம 6 எழுதி 7ஆம் நம்பர் எடுத்துருக்கோம். ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு மெயினாக எதிர்பார்த்துருந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம 8, 5 எடுத்திருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி பாஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நேற்று கொஞ்சம் வினிஸ் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நேற்று கொஞ்சம் நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. நேற்று கொஞ்சம் மிஸ் ஆகிருந்துச்சு. 96 இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்துருக்கோம். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சூப்பராக ஒரு வினிஸ் எடுத்துருக்கிறோம். பிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். இதில் 78, 87 உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு 75 நமக்கு 75, 56 ஓகேவா, அந்த 2 நம்பர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா ஏபியில் 75 நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. பிசியில் 56 பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டுமே பாஸ் ஆகிருக்கு. ஓகேவாங்க, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம கையில் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல் நம்ம பார்த்திங்கன்னா கையில் கசிங்கிட்டு இருக்குது. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த சேனல் போய் எனக்கு திரும்ப கிடச்சிருக்கு. ஆனால் கொஞ்ச நாளாக ப்ராப்ளமாக இருந்துச்சு. மறுபடியும் எனக்கு திரும்பி கிடச்சிருக்கு. அதனால் அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்கை நம்ம பார்க்கலாம். நம்ம வீக்கிலி செட் வச்சு நம்ம ஒரு ஆள் போடுக்கிற நம்பர்ஸ் எடுத்துருக்கோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்பர்ஸ் நான் எடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம வியாழக்கிழமை ஓகேவா, வியாழக்கிழமை சார்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு 4 days செட்டு மூணு நம்ம எடுத்துக்கிறோம். 002 ஓகே, 002 இந்த 002 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 002 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே, எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 694 ஓகே, 694. இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய 2 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதில் கிடைச்ச நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 8 அப்படின்னா 7, 8 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 002 வச்சு எடுக்கிறோம். நமக்கு 8 அப்படின்னா 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 057 வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 057 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 694 போட்டு எடுக்கிறோம். நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9 அப்படின்னா 8, 9 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 059 வச்சு அடிக்கிறது. நமக்கு 9 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 059 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 059 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 694 போடையில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் 8 அப்படின்னா 6, 8 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, 059 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 8 அப்படின்னா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இது 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 829 வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 829 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 694 போடையில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 4 அப்படின்னா 0, 4 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 829 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 4 அப்படின்னா 0 கிடச்சிருக்கு. இது எந்த போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 days செட் எடுத்த முதல் நமக்கு சி போர்டில் 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்தபடி நமக்கு 9ஆம் நம்பர், அடுத்தபடி நமக்கு 8ஆம் நம்பர். ஓகேவா, நாளைக்கு பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 4 0 வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா சி போர்டுக்கு இந்த நம்பர்ஸ் வரணும். ஓகேவா, இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் நம்பர்னு பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. 0க்கும் பவர் அன்றைக்கி இருக்குது. ஆனால் நான் மெயினாக 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஆனால் டெய்லி சார்ட்டாக நமக்கு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. வீக்லி சார்ட்டாக நமக்கு 0 கிடைக்கிது. அதனால் நான் மெயினாக பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுக்குறேன். 0 வந்துச்சுன்னா உங்கள் கணிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே, அடுத்த ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி சார்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதில் டெய்லி சார்ட்டில் எனக்கு சரியான ரூட்டு கிடைக்கல மறுபடியும். இதனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் தான் கிடைக்கணும். நம்ம வீக்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டு எடுத்தாலும் இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான். ஒரு 4 days செட் எடுத்துக்கலாம். இதில் 002 இந்த 002 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 002 போட்டுக்கிறோம். இதில் காஸ்ட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 453. இதில் நம்ம புடிக்கு முதற்கூடிய 2 நம்பர்ஸ்
குழுக்கு முதலக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சது நமக்கு 1 அப்படின்னா 0, 1 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அது நம்ம வந்து 0 0 2 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அப்படின்னா 0 கிடச்சிருக்கு. 0 அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 057 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 057 காஸ்ட் ஆப்ஷன் 453 போட்டு எடுக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் 9 அப்படின்னா 8, 9 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 057 வச்சு அடிக்கிறேன். நமக்கு 9 அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டு தான் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 059. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 059 காஸ்ட் ஆப்ஷன் 453 போட்டு எடுக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் 0 அப்படின்னா 8, 0 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? 059 வச்சு எடுக்கிறேன். நமக்கு 08 கிடச்சிருக்கு. இது 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 829 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 829 காஸ்ட் ஆப்ஷன் 453 போர்டில் நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னா 8, 3 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? 829 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 3 அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செட் எடுத்திருந்தோம். மொதல் வந்து நமக்கு ஏ போர்டில் 0 பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து நமக்கு சி போர்டு, அடுத்து நமக்கு மறுபடியும் ஏ போர்டு. ஓகேவா? மெயினாக பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 3 8 வரணும். ஓகேவா? சி போர்டுக்கு 3 8 வரணும். ஏ போர்டுக்கு உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு மெயினாக சி போர்டுக்கு வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. இதில் எந்த நம்பர் வரலாம்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த 3ஆம் நம்பர் சி போர்டுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னு நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மேடம், ஆல் போர்டு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 4 அல்லது 0 வந்து அதிகபட்சமான வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த போர்டு வரலாம்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அடுத்தபடியே நம்ம வந்து எடுத்த நம்பர் 3 அப்படின்னா 8ஆம் நம்பர் எடுத்திருந்தோம். 8ஆம் நம்பர் வந்து எடுத்திருந்தோம். இந்த 8ஆம் நம்பர் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படின்னா 3 6ஆம் நம்பருக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேமில் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் 6ஆம் நம்பர் கொடுக்குறேன். 6ஆம் நம்பர் எங்கடா திரும்ப அதே கொடுக்க நினைக்கிறீங்க. 6ஆம் நம்பர் ஒரு கணிப்பில் வருது. ஏன்னா நாளைக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் 44 கொஞ்சம் டைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா டபுள்ஸ் 4ஆம் நம்பர் வந்து இன்றைக்கி வந்து அதிகபட்சமாக கிடைக்குது. அதனால் வந்து டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் 4ஆம் நம்பர் கொஞ்சம் மெயினாக அதிகபட்சமாக வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் கணிப்பில் வந்துட்டுருக்கு. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 43 34 03 30 46 64 06 60ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். நேற்று நம்ம மார்க் பண்ணதுக்கு நம்ம அப்போசிட் நம்பர் தான் பாஸ் ஆகுது. நான் எந்தெந்த நம்பர் கொஞ்சம் வர்றாங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் வந்து உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக வந்தால் நம்ம சேனல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மேடம், நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கப்பா. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 81 29 88 12 96 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. வின்னிங் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க. எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நம்பர் வைக்கும்போது நம்பர் வச்சுங்க. ஓகே, நம்பிக்கையான ஒருத்தர் தான். தைரியமாக வந்து நம்பர் வச்சுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறேன் இருக்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் ஹை லெவல் கெஸ்ஸிங்னு இருக்கும் யூடியூப்பில். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கெஸ்ஸிங்களை சந்திப்போம். ஓகேவா?